Hi viewers, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான 5 சீக்ரெட் அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். எல்லா அப்ளிகேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எல்லா லிங்கையும் பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோ கீழே கொடுத்திருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி ரொம்ப ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது பக்கத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆல்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ வந்து ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து வாய்ஸ் ஆக்சஸ். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும். இந்த பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிங்க. இந்த பர்மிஷனை எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்கும். இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்ததுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த அப்ளிகேஷன் ஒன் டைம் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நான் எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா, இதில் வந்து ஆக்டிவேஷன் பட்டன் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆப்ஷன். இதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். இதை எனேபிள் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை நான் வந்து டச் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் இப்போ நான் டச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் வாய்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். 3 8 9 48 8 2 12 15. ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் மூலிமா மட்டுமே இதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி கீபேட் தான். இப்போ இந்த கீபேடை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த கீபேடை ஓப்பன் பண்ணோம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் அப்படின்னு சொல்லிருக்கோம். இந்த செலக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன் வந்து அலோவ் கொடுத்துருங்க. அதை அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்இடி கீபேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் வந்து எந்த மாதிரி அனிமேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு எந்த மாதிரி அனிமேஷன் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. இதில் உங்களுக்கு எந்தெந்த டிசைனில் இருக்கோ அந்த டிசைன்லாம் வேணும்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் டைம் இந்த ஆட் வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஃப்ரீ ஆயிரும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத ஒன்று கிளிக் பண்ணிட்டு இப்போ என்னோட இதுக்கு வாட்ஸ்அப்பில் போய் பார்க்குறேன் பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், என்னோட கீபேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதோட ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகுது, நல்லா ஒரு ஃபீல் ஆகும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீபேடோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா கீபேட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது இந்த கீபேடு. ஓகே, உங்களுக்கு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கீபேடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும். RGB கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து டால்க் ஃபாஸ்டர். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வாய்ஸ் சேட் மட்டும் தான் பண்ணுவீங்க. அவங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து பேசி அனுப்பியிருப்பாங்க. ஸோ அவங்க லென்த்தாக பேசி அனுப்பிடுறது வந்து நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக சீக்கிரமாக இதை கேட்டு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு சில பர்மிஷன் கேட்கும். அதை வந்து நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா வாட்ச் டுட்டோரியல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதை வந்து ஃபஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே டாப்பில் வந்து ஷேர் கொடுக்குறாங்க. மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ப்ளே ஆயிடுது. ஓகேங்களா, சேம் இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கான்டாக்ட் வந்து பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதை பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கான்டாக்டை கிளிக் பண்ணிட்டேன். நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவங்க அனுப்பின மெசேஜ் வந்து இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் ஷேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் கொடுங்க. இதை கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேடா ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்குது. ஸோ இப்போ இதை வந்து நான் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடாக வேணும். ஓகேங்களா, இது வந்து அவங்க வந்து ரொம்பவே உங்களுக்கு லென்த்தாக வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அதை வந்து நீங்கள் கேட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நாலாவது இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து ஒரு ஆப் ஐக்கான் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து சூப்பராகவும் இருக்கும். மற்றவங்க உங்களுடைய மொபைல் டிஸ்பிளே பார்க்கும்போது அதோட அட்ராக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா,
இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, உங்களோட மொபைலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மேலே வந்து உங்களுக்கு போகிற நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் ஒரு ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் லைவ் வால்பேப்பராக கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் டச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தள்ளி விட்டாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம் செட்டிங்ஸ் வேணும் அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் செட் பண்ண அப்படின்னா போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்லி இது உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப் மட்டும் இல்லாமல் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஐக்கான் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஐக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த ப்ளஸ் ஐக்கானை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்துருச்சு. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு ஐக்கான்லாம். நெக்ஸ்ட் வந்து எமேஜின் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுக்குறேன். எமேஜி வந்து இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 4 யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் பேக் வந்துருங்க. ஓகேங்களா, இப்போ நான் வந்து வால்பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா, வால்பேப்பருங்கிறது வந்து இப்போ நான் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். எனேபிள் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் உங்கள் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செட் வால்பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஹோம்னு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வரேன் பார்த்தீங்களா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணமோ அது எல்லாமே இங்கே பார்த்தீங்க இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் செட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதை செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்டில் வந்து செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நல்லா பாருங்கள், இது உங்களுக்கு இந்த அனிமேஷன் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பரான இது ஒரு அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப். ஓகேங்களா, இந்த ஆப் எல்லாத்தையுமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணி உங்களுடைய ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக சீக்கிரட்டாக லாக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா, அப்பு டவுன் இருக்குது. இப்போ நான் வந்து அப்பு கொடுக்குறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டவுன் கொடுக்குறேன். அப்புறம் அப்பு கொடுக்குறேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப் பட்டன், நெக்ஸ்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பட்டன், அதுக்கப்புறம் அப் பட்டன். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துறேன். ஓகேங்களா, இப்போ நான் அதே மாதிரி சேம் ரீஎன்ட்ரி பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துறேன். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும். இந்த செக்யூரிட்டி கொஸ்டினில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இதை கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கிராண்ட் ஆக்சஸ்னு சொல்லியிருக்கோம். அந்த கிராண்ட் ஆக்சஸ் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணோடனே இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அலோ பண்ண சொல்லும். இந்த அப்ளிகேஷனை கொடுத்துட்டு அலோ கொடுத்துங்க. அலோ கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் இந்த மாதிரி அலோ கேட்கும். 2 டைம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஃபினிஷ் கொடுத்துறேன். ஓகேங்களா, ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும். ஓகேங்களா, இது வந்து ஆக்சுவலாக இது யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக் நம்ம போட்டு வந்துட்டீங்களா, அந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் மற்றவங்க ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் லாக் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 4-5 அப்ளிகேஷன் லாக் பண்ணியிருக்கேன். இது வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுறேன். இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனே ஆகாது. ஸோ மற்றவங்க பார்க்கும்போது இது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் என்ன தான் அந்த அப்ளிகேஷனை டச் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் இது யாராலுமே ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இந்த லாக் நம்ம என்ன இன்சர்ட் பண்ணுமோ அந்த லாக் வந்து இதில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் பண்ணுற கால்ஸ் ஆக்சுவலாக இது யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.